நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்ம வீட்டுக்கு என்னதான் ஆச்சு? பிரச்சனையே வராம நம்ம வீட்ல ஒரு நாள் கூட இல்ல. எல்லா குடும்பத்திலயுமே பிரச்சனைகள் வரதான் செய்யும். நீ இத பத்திலாம் யோசிக்காம இருந்தா போதும். எல்லா வீட்லயும் இப்படிதான் நடக்கும்னு உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுல நடக்கிற சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு கௌரி அக்காவோட கல்யாணத்தை கூட என்னால சொல்ல முடியாதுல்ல. என் கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கௌரி அக்காவோட கல்யாணம் நின்னதும் அக்கா பைத்தியம் ஆயிட்டானும். இப்படி நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். நம்ம நினைச்சபடி எதுவுமே நடக்காது இல்லம்மா. நம்ம வாழ்க்கையில இது எல்லாத்தையுமே கடந்துதான் ஆகணும். என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியலக்கா. பத்தாததுக்கு மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்மளை காப்பாத்துற மாதிரி இல்ல, நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அவரு. அம்மா ஏன் மாமாவை இங்க இருந்து போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்லைன்னா நீ சொல்லுக்கா. மாமா நம்ம கூட இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். அவருக்கு கொஞ்சம் கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ஏய், கொஞ்சம் மெதுவா பேசுறீ. நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளத்தோன மாமா மட்டும்தான். ஆமா, ஆம்பளை தொண்ணை. நீ தானேக்கா சொன்ன ஆம்பளை தொண்ணை இல்லாம சொசைட்டில வாழ கத்துக்கணும்னு. இல்லனா மட்டும் மாமா நமக்கு துணையாவா இருக்காரு? அப்படி சொல்றதுக்கு மாமா நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? கவ்யா, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசி கத்துக்கோ, உன் இஷ்டத்துக்கு பேசாத. மாமா நமக்கு யாரடி? நம்ம அம்மாவோட கூட பிறந்தவர். சொந்தத்தோட மதிப்பு தெரியாம உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா அப்புறம் என் கைதான் பேசும். நீ இந்த குடும்பத்துல இருக்கிறதுல சின்ன பொண்ணு. அறிவுரை சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் நீ இன்னும் பெரிய பொண்ணு ஆகல. நீ முதல்ல படிச்சு நல்ல நிலைமைக்கு வரப்பாரு. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். புரியுதா? காயத்ரியா, என்னம்மா நீ இவ்வளவு காலையில வந்திருக்க? நந்தாவை பார்க்க வந்தியா? நேத்து நானும் நந்துவும் உன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ உன் அக்கா பேசுனதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. தெரியும், எல்லாமே தெரியும். கௌரி அப்படி பேசுனதுக்கு நீ மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என் அக்கா எந்த விஷயத்தையும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இந்த விஷயத்த பத்தி நேத்தே நானும் நந்தாவும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டோம். நான் இப்ப இங்க வந்தது தேவிகாவை பாக்குறதுக்காக. அவளுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு பாக்கி இருக்கு, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். நீயா கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்க வந்து உன் அதிகாரத்தை காட்டிட்டு இருக்கியா? என் குடும்பத்துல புகுந்து நீ உன் அதிகாரத்தை காட்டணும்னு நினைக்கும் போது அதை முடிக்கிறதுக்காக நீ இருக்கிற இடத்த தேடி நான் எங்க வேணாலும் வருவேன். உங்களுக்குள்ள அப்படி என்னம்மா பிரச்சனை? நந்தா பேரை சொல்லி நீ வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு தானே சொன்ன? ஆமாத்த, வட்டியோட சேர்த்து இவளோட மாமா கிட்ட தான் கொடுத்தேன். அந்த ஆள் அதை என்னத்த பண்ணாரோ. தேவிகா, வேண்டாம். உனக்கு என் கூட பிரச்சனைனா நீ என் கூட மட்டும்தான் மோதணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இழுத்தனா அதை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். என் காதல உன்னால விலை பேசி வாங்க முடியாத ஒரே காரணத்துக்காக இப்போ என் மாமாவை நீ கூட்டு சேர்த்துக்கிட்ட. ஏண்டா, நீ என் மாமாவுக்கு கொடுத்த பணம், இதை நீயே கொண்டு போய் கத்தி வசிக்கிட்டு கொடு. நந்தாவும் என் அத்தையும் உங்க வீட்டுக்கு வந்தப்போ உன் அக்கா பணத்தை பத்தி பேசினாங்கல்ல, அதனாலதான் நான் இந்த பணத்தை கொடுக்க வேண்டியதா போச்சு. அது கூட அத்தை சொன்னதுனால. என் அக்கா காசுக்காக அப்படி ஒண்ணும் சொல்லல. என்னையும் நந்தாவையும் பிரிக்கிறதுக்காக நீ என்ன சதி திட்டம் போட்டியோ நந்தா முன்னாடி வெளிக்கொண்டு வரதுக்காக தான் அவ அப்படி பேசினா. ஓஹோ, அதுக்கு அவளுக்கு என்னடி தகுதி இருக்கு? நந்தா உங்க வீட்டுல வந்து தங்கியிருந்தப்போ கௌரி தான் நந்தாவை காதலிச்சதா உன் மாமாவே என்கிட்ட சொன்னாரே. இன்னும் சொல்ல போனா அவளோட தொல்லை தாங்க முடியாம தான் நந்தா அங்கிருந்து இங்க வந்தாரு. ஹே, வார்த்தைய பார்த்து பேச. தன்னுடைய சுயநலத்துக்காக மத்தவங்க காதல பிரிக்கணும்னு நினைக்கிற கேவலமான ஜென்மம் இல்ல என் அக்கா. என்னடி சொன்ன? வாங்க நந்தா, எவ்வளவு இவ ஃபேமிலி ஆளுங்களும் ரொம்ப மோசமானவங்க. ஐயோ தேவிகா. நந்தா, காயத்ரி போ, போன்னு சொன்ன. இப்பவே நீயும் அப்பாவும் இங்க இருந்து கிளம்புங்க. இது நான் வாடகை கொடுக்குற வீடு. நந்தா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா?
நீங்களும் கூட சேர்ந்து என்ன பைத்தியமாக்குறீங்கம்மா. ஒண்ணு இவ இல்லைன்னா நான், 2 பேரும் ஒண்ணா இந்த வீட்டுல இருக்க முடியாது. யார் வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. காயத்ரி, என்ன ஞாபகத்துல சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க? இப்படி போனேன்னா எதிரில் வண்டி வந்து இடிச்சா கூட தெரியாத போல இருக்கு. அது நல்லதுதானே ராஜேஷ் அண்ணா, தொல்லை இல்லாம போயிடலாம்ல. அப்படிலாம் ஒன்றும் போயிட மாட்டேன். ஒருவேளை அடிபட்டு படுத்த படுக்கையாயிருவேன். இந்த ஒரு காலை வச்சுட்டு படுற பாடு எனக்கு தான் தெரியும். தாங்க முடியாதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் மத்தவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குதுன்னா. நீயே இப்படி சொன்னா எப்படி? உங்க வீட்டுக்கு நீ தான் ஆம்பளை புள்ள, எல்லாரையும் நீ தானே பார்த்துக்கணும். நீயே சோர்ந்து போனா எல்லாரும் சோர்ந்து போயிடுவாங்க. எனக்கு தெரியும் ராஜேஷ் அண்ணா, நானும் போராடிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு என்ன ஆனாலும் என் குடும்பத்துக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன். இதுக்கு நடுவுல கௌரி அக்கா என்னை எதிரியா பாக்குறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. மனோஜ் மாமாவை நான் தான் போலீஸ்ல மாட்டி விட்டேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை பத்தி யோசிச்சு நீ எதுவும் கவலைப்படாத. கௌரிக்கு நாங்க சொல்லி புரிய வைக்கிறோம். ஆனா மனோ இப்ப எங்க இருக்காருன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். நான் இப்பவும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் ராஜேஷ் அண்ணா. மனோஜ் மாமா அவர் வீட்டுக்கு போயிருப்பாருன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மனோ கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போயிருக்க மாட்டாரு. கௌரியை விட்டு அவரால் போக முடியாது. எத்தனை நாளைக்கு அவரால் இப்படி ஒளிஞ்சிருக்க முடியும்? நம்பிக்கை இல்லாத யார் வீட்லயாவது போய் தங்கி இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோனுதான் எனக்கு கவலையா இருக்கு. ஐயோ, அப்படிலாம் யோசிக்காத காயத்ரி. தலைமறைவா இருந்தாலும் சரி, ஜெயிலில் இருந்தாலும் சரி, மனோ உயிரோடு இருந்தாகணும். கௌரியோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும். காரணம் கொஞ்ச நாளா இருந்தாலும் மனோ கூட எல்லா விதத்திலையும் கௌரி ஒன்னா வாழ்ந்திருக்கா. ராஜேஷ் அண்ணா, அம்மா முன்னாடியும் தங்கச்சி முன்னாடியும் இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. அதனால தான் உன்கிட்ட மட்டும் தனியாக சொல்கிறேன். பயப்படாத, நீ தெரிஞ்சுக்கணும் தான் சொன்னேன். வேற எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி. சரி, நான் கிளம்புறேன். வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. அவன் என் பொண்ணை அடிக்கும்போது நான் அங்கே இல்லாமல் போயிட்டேன். இப்போ நான் அவங்ககிட்ட கேட்காம இருக்கிறது ஒன்ன நினச்சிதான்க்கா. நீ அவங்ககிட்ட சொல்லணும், ஏன் முன்னாடி வச்சு என் பொண்ணுகிட்ட அவன் மன்னிப்பு கேட்கணும். இல்ல முரளி, அவன் எடுத்த முடிவுல அவன் உறுதியா இருக்கான். அவங்கிட்ட பேசும்போது என்ன சொன்னான் தெரியுமா? வேணும்னா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டோன்னு சொல்றான். ஓஹோ, அவன் காலேஜ் ப்ரொஃபஸரா இல்லைன்னா ரவுடியா? கேஸ் கொடுக்க தெரியாமலாம் இல்லக்கா. ஆனா என் மருமகனாய் போயிட்டான். என்ன இருந்தாலும்க்கா, இப்படி ஒரு விவஸ்தை கட்டவனா ஆயிட்டானே உன்னோட பையன். அதெல்லாம் அவனால நடந்தது இல்ல முரளி. காயத்ரி அந்த அளவுக்கு அவனை மயக்கி வச்சிருக்கிறா. நந்தா எவ்வளவு நல்ல பையன்னு உனக்கு தெரியாதா? இப்போ எதுவும் நம்ம கையை மீறி போகல அத்தை. நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா போதும், நந்தாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். இல்லம்மா, நாம எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு அவங்க 2 பேரையும் பிரிக்க போறோங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நானும் உங்க 2 பேரு கூட சேர்ந்ததுதான் அவனுக்கு ரொம்ப ஷாக்கான விஷயமே. இனிமே நான் செத்துருவேன்னு சொன்னாலும் நந்தா காயத்ரிய வேண்டான்னு சொல்லுவான்னு எனக்கு தோணல. அப்படின்னா நீ அவனை வேண்டான்னு சொல்லுக்கா. இந்த மாதிரி ஒரு மகன் என்னத்துக்கு? ஒரு தரித்திர பிடிச்ச குடும்பத்தோட பாரத்தை இவன் சுமக்க போறானா? 3 பசங்களை வச்சிருக்கிற நீ அப்படி சொல்லலாம். ஆனா எனக்கு நந்தனை தவிர வேற யாருடா இருக்காங்க? அவனோட ஆசைக்கு நான் தடையா இருந்தேன்னா எனக்கு வாக்கியரிசி போட கூட அவன் வரமாட்டான். அப்படின்னா நீங்க உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லுங்க. அதானே, அதையும் நீயே சொல்லுக்கா. என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள கிடைக்காம இல்ல நான் இவளை இங்க அமிச்சது. நீயும் விருப்பப்பட்டு கேட்டதுனாலதான். நீ சொல்றது சரிதான் முரளி. ஏதோ ஒரு பொண்ணுக்கு பதிலா
உன் பொண்ணே என் பையனுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அவன் இப்படி பிடி கொடுக்காம இருந்தானா நான் என்ன செய்யறது? நீயாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. ஒன்னு எனக்கு பிடிக்காம இல்ல. எனக்கு தெரியும் அத்தை. எந்த ஒரு தாய்க்கும் தன்னோட மகனை கைவிட முடியாது. அதனால இப்ப போக வேண்டியது நாங்க தானே. தேவிகா, போயிடுறேன் அத்தை. உன் கூட வாழ முடியாதுன்னு முகத்தை பார்த்து ஒரு ஆம்பளை சொன்னதுக்கு அப்புறம் சுயமரியாதை இருக்கிற எந்த ஒரு பொண்ணாலையும் அங்க இருக்கவே முடியாது. இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. நான் கிளம்பிடுறேன். நந்தா, போக வேண்டியது நாங்க தான். இங்கிருந்து போயிடுன்னு அத்தை சொல்லாம சொல்லிட்டாங்க. எது எப்படியும் எனக்கு கிடைக்க வேண்டிய பரிசு நல்லபடியா கிடைச்சிருச்சு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க கொடுத்த பரிசை மறக்கவே மாட்டேன். சாரி, நான் உன்னை அடிச்சிருந்திருக்க கூடாது. அப்ப ஏதோ கோவத்துல தப்பாயிடுச்சு. பரவாயில்ல. நான் உங்க காயத்ரி அடிச்சதுனால தானே நீங்க திருப்பி அடிச்சீங்க. ஒருவேளை நீங்க அப்ப என்ன அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஆம்பளை தானான்னு நானே கூட சந்தேகப்பட்டிருப்பேன். நீ எதுக்கு எங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையாவே இருக்க? உனக்குன்னு ஒரு தனி அடையாளமே கிடையாதா? மனசு வச்சா உனக்கு என்னை விட ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பான். அதெல்லாம் கிடைப்பாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டத அடையணும்னு நினைக்கிறது எதுவும் தப்பு இல்லைல்ல? சின்ன வயசுல நம்மளோட கிராமத்துல ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்க எனக்காக பறிச்சு தர அந்த மாங்காவோட ருசி இப்பவும் என்னோட நாக்குல அப்படியே இருக்கு. அந்த மாதிரி பிளாஷ்பேக் எல்லாம் உங்க விஷயத்துல காயத்ரி கிட்ட இருக்காதுல்ல? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவ எந்த விதத்திலயும் பொருத்தமானவளும் இல்ல. ஒருவேளை என்னை விட அவ ரொம்ப தகுதியானவளா இருந்தா நான் அவ கூட போட்டி போட்டிருக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் லவ் பண்றத நீ எதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியும்னு நினைக்கிற? லவ்வை எதாலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அதை இப்ப நான் உனக்கு சொன்னா புரியவும் புரியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். நடக்கிறது எல்லாம் பார்க்க நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். அப்பா மட்டும்தான் இப்ப ஊருக்கு போக போறாரு. நான் போகலன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சா என்ன? எதுக்கு? உன்னை பார்த்து நான் எதுக்காக பயப்படணும் சொல்லு? நீ செய்யற உன்னோட வேலைக்காக இந்த ஊர்ல இருந்துதான் ஆகணும். எஸ், நான் இங்கதான் இருப்பேன். இனி எப்பவும் உங்களை எனக்கு சொந்தமாக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஆனா காயத்ரிக்கு உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வேற யார வேணும்னாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா காயத்ரியும் நந்தாவும் ஒண்ணு சேர்ற நாள் அது இந்த தேவிகா இறக்குற நாளதான் இருக்கும். ஷோபா, அவங்க கிளம்பிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. சீக்கிரம் எடுத்து வைமா. பொண்ணை நீ தானே ரெடி பண்ணணும். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க புள்ள என்ன பண்றான்னு முதல்ல பாருங்க. எந்த நேரத்துல வெடிக்குமோங்கிற ஒரு வெடிகுண்டு மாதிரி உங்க புள்ள இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி மனோவால இங்க எந்த பிரச்சனையும் நடக்காது ஷோபா. அவன் தங்கச்சி கல்யாணத்தை அவனே நிறுத்துவானா? ஷோ, நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு ஏன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது? மனோங்கிற அண்ணன் இப்போ மீனாவுக்கு கிடையாது. அவ செத்து போயிட்டான். வரவங்களும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் இங்க இருக்கிறாங்கிற சந்தேகம் பைய வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல? இல்ல ஷோபா, மனோ கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். அவங்க வந்துட்டு போற வரைக்கும் மனோ ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன்னு இங்க சொல்லிட்டு பாருங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க வர்றதுக்கு முன்னாடி மனோ இருக்கிற ரூமை நம்ம வெளியில பூட்டணும். அது வேண்டாம் ஷோபா. இங்க பாருங்க, உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பூட்டிக்கிறேன். ஆனா
அதுக்கப்புறம் எனக்கா எப்ப தோணுதோ அப்பதான் அந்த ரூமை போய் நான் திறப்பேன். வேண்டாம், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்பா வந்துட்டாங்களா? ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டீங்கல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. ராஜுவும் அவனோட அம்மாவும் அப்பாவும் வந்து பொண்ணு பார்த்துட்டு போற ஒரு சின்ன சடங்கு தானே இது. அது போதும், சிம்பிளா இருந்தாலே போதும். இருந்தாலும் கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க, உடனே நடத்திடலாம். டேட் அவங்க சொல்றேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க முன்ன என்னால வர முடியாதுன்னு எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் என் தங்கச்சியோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். எல்லாம் நான் முன்னாடி இருந்து நடத்த வேண்டியது. எனக்கு எதுக்குமே அதிர்ஷ்டம் இல்லை. பரவாயில்ல, நான் இந்த ரூம்ல இருந்து என் தங்கச்சியோட வாழ்க்கையில நல்ல விஷயத்துல பங்கெடுக்கிறதுக்கு துணையா இருந்தேன்ல. அப்ப நீங்க பயப்பட தேவையில்லை, நான் வெளியே வரமாட்டேன். அவங்க வந்துட்டு போற வரைக்கும் நான் இந்த ரூம்குள்ள அமைதியா இருந்துக்கிறேன். அது போதாது மனோ, இந்த ரூமை வெளியே பூட்டணும்னு உங்க அம்மா சொல்றா. நீ எதுவும் தப்பா நினைக்காத, நான் இந்த ரூமை வெளியே பூட்ட போறேன். வாங்க வாங்க. ஆண்டி, இது எங்க அம்மா விமலா தேவி. நான் நேர்ல பார்த்ததில்ல, ஆனா மீனா உங்களை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ இது வரைக்கும் என்ன பார்த்ததே இல்லையே. நான் மீனா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேம்மா. பையனும் பொண்ணும் முதல்லயே பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பிளஸ் தான். அறிமுகப்படுத்த வேணா பாருங்க. நீங்க மினுவோட அப்பா தானே? ஆமா, ஹரிதாஸ். என் பேரு சோமசேகரன், இவனோட தாய் மாமன். தெரியும். சரி வாங்க, மத்ததெல்லாம் உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க. இவர்தான் உங்களோட இறந்து போன பையனா? சின்ன வயசுல இருந்தே அவன் எவ்வளவு நல்ல பையனா இருந்தான். அது பொறுக்காம கடவுள் அவனை கொண்டு போயிடுச்சு. உங்களோட மனநிலை என்னன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன பண்றது, எல்லாம் விதி. ஆனது ஆச்சு, இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆமாங்க, போனவங்க கொடுத்து வச்சவங்க. வாழறவங்களோட தர்ம சங்கடம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. நந்தாவோட அம்மா இங்க வந்து உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட தேவை, மத்தபடி நீ சொன்னதுக்காக இல்ல. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துருச்சுல, அதனால அவங்க நம்ம சொல்றதையும் செய்வாங்க. இல்ல பிரசன்ன மாமா, அவங்களே பணம் கொடுத்து கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் காயத்ரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு எனக்கு தோணல. ஆமா, அவளுக்கு அந்த தேவிகா தலையிடுறது, அவங்க அம்மா அப்படிலாம் பேசுறது இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம கௌரிக்கு கல்யாணம் நடக்காம அவ இங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டான்னு எனக்கு தோணுது. இங்க பாருமா, நந்தனும் அவங்க அம்மா வந்தப்போ நீ ஏதோ சொல்லிதான் அவங்க போயிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப அதனால காயத்ரி கல்யாணம் வேணான்னு சொன்னானா அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப. நான் நேத்தே அவகிட்ட பேசி பார்த்துட்டேன் மாமா. எக்காரணத்தை கொண்டு நந்தாவை எழுந்துறாதுன்னு நான் எவ்வளவோ அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா இனி அது இந்த ஜென்மத்துல நடக்காதுங்கிற மாதிரி தான் அவ பேசினா. நந்தா கிட்டயும் இத பத்தி அவ தெளிவா பேசியிருக்கா. இந்த குடும்பத்துல நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேறவே முடியாது போல இருக்கு. நகையும் வேண்டாம், சீதனமும் வேண்டாம், கல்யாண செலவையும் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல வந்தப்போ ரொம்ப ஆணவமா பேசினாங்க, இப்ப என்னடானா உன்கிட்ட வந்து கெஞ்சுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்னன்னு இல்லம்மா, காயத்ரி இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நந்தா கன்ஃபார்மா சொல்லிருப்பாரு. காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலனா மகனை எழுந்துருவோமோன்னு நந்தாவோட அம்மாவுக்கும் தோணி இருக்கலாம். ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல. நந்தனால காயத்ரிக்கு சப்போர்ட்டா பேச முடியலன்னு அவர் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது அவரோட காதல தானே சொல்லுது. நீங்க 2 பேரும் தான் காயத்ரிக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவளுக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்குன்னா அவ இதை சொல்லி புரிய வைக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் இங்கே தங்கி நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கட்டும். அது எப்படிடா பிரசன்னா? காயத்ரி கல்யாணத்துக்கு அப்புறம் நந்தன் வீட்டுக்கு தானே போயாக்கணும். அட என்ன சு, நாம இப்ப என்ன கண்டிஷன் போட்டாலும் நந்தாவோட அம்மா ஒத்துப்பாங்க. அவங்க இப்ப வாடகை வீட்டுல தானே இருக்காங்க.
அந்த வீடை விட்டுட்டு 2 பேரும் வந்து மேல இருக்கிற வீட்டுல வேணா அவங்க தங்கிக்கட்டும். இதுக்கப்புறம் வேற யாரும் இங்க வரப்போறது இல்லைல்ல. அவங்களுக்கு சும்மா தங்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் லீஸுக்கு கேளுங்க. அப்படி இருக்கும்போது காயத்ரி இங்க இருந்து போக முடியாது. நமக்கு தேவையான விஷயங்களும் இங்க நடந்துகிட்டு இருக்கும். எப்படி என்னோட ஐடியா? இதுக்கு பேர் தான் ஆதிங்க பிரசங்கின்னு அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கல்யாணம் ஆச்சுன்னா பொம்பளை பிள்ளைங்க புருஷன் வீட்டுல தான் போய் வாழ்ந்து ஆகணும். அதுக்கு காயத்ரி சம்மதிக்கணும்லம்மா. எனக்கு என்னமோ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போக மாட்டாங்கிற நம்பிக்கையை அவளுக்கு கொடுத்துட்டா அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காரியத்தை வச்சுதான் நீங்க காயத்ரிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். இது நடக்கும் சு. நாம இதை எதை பண்ணியாவது நடத்தி வைக்கணும். இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் இதை சொல்றேன். காயத்ரியா, நல்லா இருக்கியாமா காயத்ரி? அன்னைக்கு உன்கிட்ட கொஞ்சம் மோசமா நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை. அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். காயத்ரிய பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. இறந்து போன பையன் உயிரோட இருக்கான்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்க யாராலையும் முடியாதுல்ல. ஆமாம்மா. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தப்போ உன்கிட்ட நான் நடந்துகிட்டது தப்புன்னு தோணுச்சு. நீ வந்து சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. பெத்த புள்ள உயிரோட இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை கேட்டு சந்தோஷப்பட வேண்டியவதானே நான். இல்ல அம்மாடி, அவனை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? அவனை என்னைக்காவது கண்ணுல பாக்குற பாக்கியமாவது எனக்கு கிடைக்குமா? தெரியலம்மா. ஒருவேளை மனோஜ் இங்க வந்தாரான்னு கேட்டுட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். என் அக்காவை பத்தி யோசிக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. மனோஜ் மாமா இப்ப வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாருன்னு தான் இப்பவும் காத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு கூட அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா? எவ்வளவு ஆசையா வளர்த்த புள்ள அவன். அம்மா, நாங்க இந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிட்டோம். பணம் சாங்ஷன் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அதை நாங்க வாங்காம இருக்கிறது சரியில்லைல்ல. மனோவை கண்ணுல பார்க்காம அவன் உயிரோட இருக்கான்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்? அவன் உயிரோட இருந்தாலும் கூட அவனை எப்படி நேர்ல கூட்டிட்டு வந்து காட்ட முடியும்? அப்படி செஞ்சா நாங்க குற்றம் பண்ண மாதிரில ஆயிடும். இதுக்கப்புறம் அவன் வந்தா பாத்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அது போதும் ஆண்டி, கண்டிப்பா அது நடக்கும். அதுவும் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆமா, ஹரியங்கிள் இல்லையா உள்ள? இல்ல, வெளியில போயிருக்காரு. நீ உள்ள வாமா. இல்ல ஆண்டி, நான் கிளம்புறேன். மனோஜ் மாமாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உங்களை கண்டிப்பா சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட நீங்க சொல்லுங்க. சரிம்மா, போயிட்டு வர மீனு. சாரி காயத்ரி, அன்னைக்கு நானும் ஏதோ பேசிட்டேன். மனசுல ஏதோ வச்சுக்காத. ஹே, போயிட்டு வரேன். காயத்ரி, 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 இங்க பாரு.
தொடங்கம்மா. என்னாச்சு காயத்ரி? மீனு, என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உனக்கு கேட்டுச்சா? யாரு யாரு உங்களை கூப்பிட்டா? அது எனக்கு மனுஷ மாமா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. 2 தடவை கேட்டுச்சு. என்னம்மா இன்னும் நீ கிளம்பலையா? என்ன ஆயிடுச்சு காயத்ரி? அது வந்து ஆண்டி, என்ன மனுஷ மாமா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அந்த பக்கத்துல இருந்தா? அது அவன் தங்கி இருந்த ரூமுமா. அவன் போனதுக்கு அப்புறம் நாங்க அதை பூட்டியே தான் வச்சிருக்கோம். அவனோட ஆத்மா இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவன் கூப்பிடுற மாதிரி உனக்கு தோணி இருக்கு. எனக்கு கூட சில நேரங்கள்ல அவன் ரூம்லயும் வாசல்லையும் நிக்கிற மாதிரி தோணும். அம்மாடி மீனா, அண்ணனோட 30வது நாள் காரியத்தை அவன் ஆத்ம சாந்திக்காக செய்யணும்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேல்ல? அம்மாடி காயத்ரி, நீயும் அன்னைக்கு வந்துருமா, நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சாச்சுன்னா அவன் உயிரோடு இருக்கிறாங்கிற உன்னோட சந்தேகம் போயிடும். இல்ல ஆண்டி, என்னுடைய சந்தேகம் மனுஷ மாமா பார்த்தாதான் தீரும். நான் வரேன். ஏண்டா, நீ என்னதாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த குடும்பத்தை ஒரே அடியா குழி தோண்டி புதைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த பொண்ணை நீ கூப்பிடுறியே, நீ இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். அம்மா, காயத்ரி தானே? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு விஷயம் தெரிஞ்சவங்கல்ல அவ்வளவு ஒருத்தி. கௌரியோட தங்கச்சி. அதெல்லாம் எனக்கும் தெரியும். அவ என்ன உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போய் அவளோட வீட்டுல வச்சுக்க போறாளா என்ன? இல்ல அவ எதுக்குமா இதெல்லாம் பண்ண போறா? இதான் என் வீடு. உன்னோட வீடு. நீ செத்துட்டேன்னு நினைச்சு உனக்கு காரியம் பண்ண வீடு இது. இந்த வீடு எங்க மனசு. இது எல்லாத்துல இருந்தும் நீ ஒரே அடியா போயாச்சு. இதுக்கப்புறம் எதுக்குடா நாங்க எல்லாரும் கண்ணீர் வடிக்கணும்னு வந்து இங்க நிக்கிறியா? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணனை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏண்டி, இவனை நினைச்சு நம்ம எத்தனை நாள் அழுதுருப்போம். இனி இவன் நம்மள நினைச்சு கவலைப்படட்டும். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இவனுக்கும் ஆசை இருக்கும்ல? அப்படி நடக்கணும்னா உன் அண்ணன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்படியே இருந்தாலும் இவன் உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. உன் மேல பாசம் இருந்தா, இந்த குடும்பத்து மேல அக்கறை இருந்தா, இவன் செய்ய வேண்டியது அதுதான். உங்களுக்காக நான் சாகவும் தயாரா இருக்கமா. இனி என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுமா. ஆனா தயவு செஞ்சு நீங்க இந்த 3வது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்கம்மா. அது என்னால தாங்க முடியலமா. கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, நானே போயிடுறேன். எங்கேயாவது போயிடுவேன். ஊருக்காரங்களுக்கு நீ உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை. அதனால தாண்டா நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன். மத்தபடி எனக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணு தாண்டா. ஒரு குழந்தை கைவிட்டு போனாலும் அடுத்த குழந்தைக்காக வாழ்ந்துதான் ஆகணும். அவதாண்டா அம்மா. அதுதான் இப்ப நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா சொல்றதும் சரிதான். என்னோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கூட பிறந்தவளாவது நல்லா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன். நான் இங்க இருந்து போயிடுறேம்மா. அண்ணா, எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தாம்மா. ஒரு முறை கௌரியை பார்க்கணும். நான் கடைசியா அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போனேன். என்ன நினைச்சு உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காதுன்னு அவகிட்ட சொல்லணும். எப்படியாவது கௌரியை பார்த்த உடனே அண்ணன் எங்கேயாவது போயிடுவார்னு அம்மா கிட்ட நீ தான் சொல்லணும். அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறதுக்காக அம்மா கிட்ட நீ தான் பேசணும். ப்ளீஸ். என்னம்மா இங்க உட்காந்துட்டு இருக்க? என் வீட்டுக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கியா? அப்படி என்ன தலை போற காரியத்துக்கு இங்க உட்காந்துட்டு இருக்க? நான் இங்க வர்றது உங்களுக்கு பிடிக்கலனா சாரி, நான் போறேன். அப்படி கோச்சிட்டு போகாதம்மா. அங்கிள் தமாஷ் தானே பண்ண. நீ எப்போவாவது இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க தானே நாங்க 2 பேரும். நீ உள்ள வா. வா. வாமா.
எப்போவும் மனோவை தான் நினச்சிட்டு இருக்க. அதனால தான் இங்கே வந்திருக்க. இங்க வந்து இருக்கும்போது மனோ கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ மனோட விஷயம் பிரசன்னாக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. உன்னை மட்டும் இங்க பார்த்தான்னு வச்சுக்கோ, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அவர் இப்போ காயத்ரி கல்யாணம் நடத்துற ஆர்வத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன எப்படி கண்டுப்பாரு? அப்ப காயத்ரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? அவளை இதுக்கு சம்மதிக்க வைக்கணும். நான் கட்டாயப்படுத்தினா கண்டிப்பா சம்மதிப்பா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவ எங்க போயிட போறா? அதுவும் சரிதான். பிரசன்னா மாமா வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் இப்பதான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ பிரசன்னா மேல அவ்வளவு ஒன்றும் நம்பிக்கை வரவே இல்லை. அவன் சொல்ற எதையுமே நீங்க நம்ப வேண்டான்றதுதான் என்னோட அபிப்பிராயம். எப்படி இருந்தாலும் காயத்ரி ஒத்துக்கிட்டானா நந்தாவும் உங்க அம்மாவும் இங்க வந்து பேசுவாங்கல்ல, அப்ப தெரியும். என்ன ஆனாலும் காயத்ரியோட கல்யாணம் நடக்கணும். குடும்பத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவ இப்படி தட்டி கழிச்சானா நந்தா மாதிரி ஒரு நல்லவரு திரும்ப அவளுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். கடைசியில அக்காவுக்காக பார்த்து தங்கச்சியும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான்னு ஊரெல்லாம் பேசுவாங்க. காலம் முழுக்க அப்படி ஒரு கெட்ட பேரை சுமந்துகிட்டு வாழ என்னால முடியாது. எனக்கு தேவை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நிபந்தனைகள் வைக்கிறது நியாயமா பிரசன்னா? வரதட்சணையா நகையோ பணமோ வேண்டான்னு நான் தானே சொன்னேன். வேணும்னா அவங்க பிரச்சனைகளை தீர்க்க பணத்தை நாங்களே கொடுக்கறோம். அதெல்லாம் பத்தாதுன்னு அவங்க வீட்டுக்கு மேலேயே எங்களை குடி வர சொல்றியே. காரணம் இல்லாம அப்படி சொல்ல முடியாதுல்ல. எப்படியாச்சும் இதை நடத்தி வைக்கணும். அதுக்கு நம்ம இப்படி தானே பண்ணியாகணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு உங்க பக்கம்ல. அந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்றீங்களோ அதானே நடக்க போகுது. அப்புறம் எதுக்காக நீ இப்படி ஒரு கண்டிஷனை போடுற? நான் இப்ப சொல்றது கட்டாயம் ஒண்ணு இல்ல. அவங்களுக்காக அவங்க நம்புற மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்ப பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காகனா இவ்வளோ விஷயத்தையும் உங்களால மட்டும்தான் பண்ண முடியும்னு தான். அதனாலதான் நான் காயத்ரி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு இப்படி பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்போ உன் மருமகளை ஏமாத்த இப்படி ஒரு பிளான போடுறியா? இதை இப்போதைக்கு சூழ்நிலைக்கு மட்டும் பண்ணலக்கா. இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடந்தா காயத்ரி உங்க குடும்பத்தை பார்த்துப்பான்னு உங்களுக்கு தோணுது இல்ல. அதனால அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நாம நடத்தி வச்சிருவோம். சரி, நீ சொன்னா நான் எதுவும் மறுப்பு சொல்ல மாட்டேன். நாளைக்கே மோதிரம் மாத்தி நிச்சயம் பண்ணிக்க நாங்க தயாரா இருக்கோம். 2 பேருக்கு தேவையான மோதிரத்தை கூட நான் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்படின்னா சரி, வேற எதுவும் நினைச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நந்தனுக்கும் காயத்ரிக்கும் மோதிரத்தை மாத்துறத நாளைக்கே வச்சுக்கலாம். நம்ம இதை முடிவு பண்ணிட்டோம். காயத்ரி எங்க? ட்ரெஸ் மாத்த போயிருக்கா, இப்ப வந்துருவா. நீ பேசல, அவ என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லலமா. அவ முகத்தை பார்த்தா அவ சம்மதிக்கிற மாதிரி தெரியல. அட கடவுளே, அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த பிரச்சனை மாமாக்கு வேற வேலையே இல்லையாமா? நானும் பழைய விஷயங்களை மறக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதையே பேசி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவன் இப்ப செஞ்சது ஒன்னும் தப்பான வேலையா எனக்கு தோணல. நல்லது செஞ்சா பாராட்டத்தான் செய்யணும். நல்லது கெட்டதை பத்தி இல்லம்மா, தேவையில்லாத விஷயத்துக்காக அவர் ஏன் இவ்வளவு மெனக்கிடுறாருன்னு நான் கேக்குறேன். கல்யாண விஷயத்தை பத்தின முடிவு நான் உன்கிட்டயும் அக்கா கிட்டே ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. நந்தா அம்மா சொல்றது எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. நந்தாவோட அம்மா சொன்னதெல்லாம் நீ விட்டுடு. நந்தாவை நீ நேசிச்சது ஆத்மார்த்தமா உண்மைதானே? உன்னை விட அதிகமா நந்தா உன் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால தானடி நீதான் அவருக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு. பிடிவாதம் பிடிச்சா நம்ம இதெல்லாம் செய்யணுமா என்ன? காதலிக்கிறவங்களுக்காக காத்துட்டு இருக்கிற மனசுதான் தேவை. நந்தா உனக்கு பதிலா வேற யாரையோ பாத்துட்டான்னு சொல்ல வரியா? அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா நந்தா என்கிட்ட சொல்லிருக்காரு, எதுக்கு மேலேயும் தட்டி கழிச்சா நான் எங்க அம்மா பேச்சதான் கேட்க வேண்டியது வரும்னு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மாக்காக இத கூட செய்யக்கூடாது. அவன் அத உன்கிட்ட சொல்றது உன் மேல விருப்பம் இல்லாம இல்ல, அவனோட சூழ்நிலைய நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஆமா காயத்ரி, நந்தாவோட அம்மாவே உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னா அது கண்டிப்பா நந்தாவோட பிடிவாதமா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு காயத்ரி கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்னு கண்டிப்பா நந்தா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு. இங்க பாருமா, அவனோட அன்பை நீ உதாசீனப்படுத்தாத. யாரு செஞ்ச புண்ணியமோ இப்படி ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு.
ஒருவேளை உங்க அப்பா செஞ்ச புண்ணியமா கூட இருக்கலாம். நந்தனை திரும்பவும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. ஐயோ அம்மா, நீங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா நான் என்னமோ நந்தாவை வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் அவரை பிடிக்காம ஒன்னும் அவரை விட்டு விலைக்கு போகல. எல்லாருக்காகவும் தான், எந்த குடும்பத்துக்காகவும், நந்தாவோட குடும்பத்துக்காகவும், எல்லாரோட நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் நான் விலைக்கு போறேம்மா. எங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கணும்னா நீயும் நந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்டி. அப்புறம் அவரோட சொந்தக்காரங்களை பத்திலாம் நீ ஏன் கவலைப்படுற? நந்தாவோட அம்மாவே உன்னை மருமகளை ஏத்துக்க தயாராயிட்டாங்க. உனக்கு எங்களெல்லாம் விட்டுட்டு போறது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குமா? நம்ம வீட்டு மேல் மாடியிலேயே நீங்க 2 பேரும் கூடி வந்துட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற என்னமா இருக்கு? இதுக்கெல்லாம் நந்தாவோட அம்மா ஒத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? பிரசன்ன மாமா எல்லாத்தையும் பெருசாக்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு. வரதட்சணை வேணான்னு அவங்க சொல்லிருக்கலாம். அதுக்காக அவங்க இங்க வந்து தங்கறதுக்கு அவங்க தன்மான இடம் கொடுக்கணும்னு எனக்கு தோணல. இதுல அப்படி நினைக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லையே. நம்ம எப்படி இருந்தாலும் மேல லீஸுக்கு தான் விட போறோம். அந்த காசை அவங்க தரப்போறாங்க. இதெல்லாம் பேசி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நிஜமாதான் சொல்றியா பிரசன்னா? நீ நந்தாவோட வீட்டுக்கு போயிருந்தியா? போனது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பேசி முடிவே பண்ணிட்டேன். இனி இவ சம்மதிச்சா மட்டும் போதும். காயத்ரி சம்மதிச்சிட்டா மாமா? ஆஹா, அப்படி போடு. இவ சம்மதிச்சிருவான்னு எனக்கு அப்பவே தெரியும். சரி, என்ன முடிவு எடுத்திருக்காங்க? நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தேதியை குறிச்சிருவோம். 1 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. அதாவது நாளைக்கு மாத்த போற மோதிரத்தை முத கொண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் காயத்ரி இத நந்தனோட விரல்ல போட்டா மட்டும் போதும். இந்த சூது எடுத்துட்டு பத்திரமா வை. நீங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. இதுக்கு முக்கியமான காரணமே பிரசன்ன மாமா தான். இல்லைன்னா காயத்ரிக்கு இது தெரிஞ்சும் இருக்காது, அவ ஓகேவும் சொல்லியிருக்க மாட்டா. காயத்ரி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு நீ நினைக்காத. அவ கல்யாணத்துக்கு சம்மதிப்பா, அது போதாதா? எனக்கு ஒன்றும் தோணல. என்கிட்ட அவ கடைசியா சொன்னது இந்த கல்யாணத்துக்கு அவ தயாரா இல்லைன்னு. அவ அப்படி சொல்றதுக்கு அவளுக்குன்னு காரணமும் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அத சமாளிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னதும் நீ அந்த கவலையில முகம் கொடுத்தே பேசல. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அவ்வளவுதான் நடந்தது. நாளைக்கு மோதிரம் மாத்தி நிச்சயம் பண்ணிடணும். 1 மாசத்துக்குள்ள கல்யாணம். நமக்கு வேற எந்த டிமாண்டும் இல்ல. பொண்ணு கொடுத்தா சரிதான். அப்புறம் சில விஷயங்களை பத்தி நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவைப்பட்டா அதையும் செய்வாங்க. காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்க முடியாம நீ கவலைப்பட்டு உன் வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாது. நான் இப்ப நாசமா போற அளவுக்கு அப்படி என்னமா பண்ணிட்டேன்? நீங்க ஏன் எப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் இனிமேல் எதை பத்தியும் பேசல, போதுமா? போதாது. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு என்னால ஒரு தடவை தடங்கள் ஏற்பட்டுடுச்சு. அந்த தடங்களையும் இப்ப நான் சரி பண்ணிட்டேன். நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே ஆகணும். காயத்ரி, இப்ப என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இங்க பாரு, நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். நீ மனசார அதை ஏத்துக்கணும். அதோட சந்தோஷம் உன்னோட முகத்துல தெரியணும். அப்படி சந்தோஷப்பட என்னால முடியலக்கா. மத்ததெல்லாம் விட உன் கல்யாணம் நடந்திருந்தா கூட நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். கல்யாண வாழ்க்கை அமையறதெல்லாம் ஒரு யோகம்டி. எனக்கு தான் அந்த யோகம் இல்லைன்னு ஆயிடுச்சு. வந்ததை நீ ஏண்டி இழக்கிற? அக்கா, அப்படிலாம் சொல்லாதக்கா. உனக்கு எந்த குறையும் இல்ல, எல்லாமே சரியாயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கா? உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீயே என் கல்யாணத்தை நடத்தி வைக்கலாமே. இங்க பாரு, வயசுல நான் உன்னை விட மூத்தவளா இருந்தாலும் தாலி பிராப்தங்கிறது உனக்கு தான் அமைஞ்சிருக்கு. அதனால முதல்ல உனக்கு கல்யாணம் நடக்கிறதுல ஒரு தப்பும் இல்ல. உனக்கு இன்னும் குடும்பத்து மேல இருக்கிற பொறுப்பும் அக்கறையும் ஜாஸ்தியா தான் ஆகும். இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக தானே நான் இதுக்கு எல்லாமே சம்மதிச்சேன். இதுக்கு மேல தலை குனிஞ்சுதானே ஆகணும். தலை குனிஞ்சு இல்ல, தலை நிமிர்ந்துதான் நீ நிக்கணும். நான் தான் ரொம்ப நல்லவரு. அன்பாலையும் பணத்தாலையும் நல்ல உள்ளத்தாலையும் உயர்ந்த ஒரு மனுஷன். நீ அதிர்ஷ்டசாலிதான். உனக்கும் எல்லாமே நல்லபடியாவே நடக்கும்.
மனோஜ் மாமா இங்க நம்ம பக்கத்திலேயே தான் இருக்காருக்கா. மனுவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா உனக்கு? தெரிஞ்சுதான். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? நாளைக்கு எனக்கும் நந்தாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நான் உன்னை மனோஜ் மாமா இருக்கிற இடத்துக்கு அனுப்பலான்னு. இங்க பாரு, நீ சும்மா ஏதாவது சொல்லி எனக்கு ஆசை காட்டாத. நான் இப்படி சும்மாலாம் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நாளைக்கு என் நிச்சயதார்த்தத்தை பார்க்கறதுக்கு நீ இங்க இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு gift தரேன். மனோஜ் மாமாவை பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ். உண்மைதான் சொல்றியா? மனோ எங்க இருக்காரு? நீ அவரை பாத்தியா? நான் பார்க்கல, ஆனா மனோஜ் மாமா அவருடைய வீட்டுல தான் இருக்காரு. கடவுளே, காயத்ரி, அவ்வளவு உறுதியா அவர் அங்கதான் இருப்பாருன்னு எப்படி சொல்ற? மனோஜ் மாமா அங்கதான் இருப்பாருன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுக்கா. ஆனா மனோஜ் மாமாவுடைய அம்மா அதை ஒத்துக்க தயாராவே இல்ல. கடைசியில நான் மனசு உடைஞ்சு அங்கிருந்து வரும்போது கடவுளா பார்த்து அந்த உண்மை தெரிஞ்ச ஒருத்தரை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.